மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தர்மையான இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லுகிறார். காரணம், நிறைவானவர் வருகின்ற பொழுதுதான் குறைவானது ஒழிந்து போகும். ஆகவே இந்த காலவெளியிலே இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களும் குறைவுள்ள மக்கள் தான்.
நம்முடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் சங்கீதம் 34:4 பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன் என்று எழுதுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். செவி கொடுத்தது மாத்திரமல்ல, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற மக்கள் இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவருடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அப்படி ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அப்போ ஆண்டவரை நாம் எப்படி தேட வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது உபாகமத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்து வனாந்தரத்தில் விட்ட பொழுது, வனாந்தரத்தில் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை தேடினார் என்று பார்க்கிறோம். அப்படி வனாந்தரத்தில் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் தேடினதுனால அங்கே வனாந்தரத்தில் அவர்களை மன்னாவினாலே போஷித்தார். அவர்களை நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கற்பாரிலிருந்து கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு பண்ணினார். அவரைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடுகிற மக்களாக, அவரை தேடுகிற மக்களாக, அவரை சார்ந்திருக்கிற மக்களாக, அந்த வார்த்தையாகிய கடவுளிடத்தில் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைக்கிற மக்களாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவரை தேட முடியும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அவர்களுக்கு இருக்கிற எல்லா குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் கர்த்தர் ஆண்டவர் இந்த காலவெளியில் தேடுகிற மக்களோடு இருக்கிறவராக இருந்து அவருடைய குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். கடைசியாக பார்க்கின்ற பொழுது அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். அப்போ நம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, நம்முடைய புலம்பல் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கண்ணீர் கவலை எதுவாக இருந்தாலும் அவைகளை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த ஒரே நோக்கத்தோடு தான் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்துகிற ஆண்டவர் இந்த காலவெளியில் அவருடைய தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கூக்குரலை கேட்டு, அவருடைய புலம்பலை கேட்டு, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி குறைவை உங்களுடைய வாழ்வில் நிறைவாக்குவாராக. அப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னம், ஆளுகை, கிருபை ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்றென்றும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியில் உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ, கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைக்கும் கர்த்தர் கேட்டு என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கவலையும் கண்ணீரையும் மாற்றி தேவைகளெல்லாம் சந்தித்து குறைவை நிறைவாக்குற ஆண்டுடைய கரம் அவளை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்து ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், ஆசீர்வாத வழி நடத்துதல் இந்த காலவெளியில் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென்.